வணக்கம் நண்பர்களே. நான் உங்க மோகன்குமார். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிஜிடிஆர்பி சிலபஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி டாபிக், லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லைங்களா? அந்த டாபிக் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எந்தெந்த பேஜ்ல இருக்குது. அதோட சேர்த்து இதோட இன்னும் என்ன பண்ண போறோம்னா, அத வந்து டீகோட் பண்ணி அதுக்கான கிளாஸஸும் போகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த டாபிக் எந்தெந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் டு 7 மினிட்ஸ் வீடியோவா நம்ம இப்பலாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாங்களா? வணக்கம் நண்பர்களே. தி எஜுகேஷன் மெத்தடாலஜி வித் எம்சிக்யூ பிடிஎஃப்ஸ் ட்ரைவ் லிங்க் வந்துடும். அது நீங்கள் அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீ தான் எல்லாமே. உங்களுக்கு இதுக்கு காஸ்ட் இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் 2025ல இருக்கக்கூடிய தி எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இந்த இது பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு நேச்சுரல் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 170லேருந்து 245 வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகுது. பட் இது மட்டும் கவர் ஆகுதானா? இது மட்டும் கிடையாது. இதோட சேர்த்து சில இடத்துல என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து த்ரூஅவுட் த புக் வெவ்வேறு சாப்டர்ஸில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படியெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் யூனிட் 5 இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நம்மளுடைய அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கலில் எங்கெங்கே இருக்குது கமெண்ட் போட்டிருக்காங்க. எங்கெங்கே எந்தெந்த சாப்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு கிளாஸஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ மினிமம் 1 வீக்குள்ளே இந்த எஜுகேஷன் சைக்காலஜி லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். In this video, we will explore the complete mapping of the syllabus topics with their corresponding page number from எஸ்கே மங்கல் எஜுகேஷனல் சைக்காலஜி புக். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் பயன்படுத்திக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து யூனிட் 4 லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சுச்சுவேஷன், தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த எஜுகேஷனல் சைக்காலஜி டு த டீச்சர், கான்செப்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி. கான்செப்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி மட்டும் 2-3 இடத்துல வருது இந்த புக்கில். ஸோ நான் ஃபுல் புக்கு டீகோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அடுத்து டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், டெவலப்மெண்டல் டாஸ்க் அண்ட் எஜுகேஷன், டெவலப்மெண்டல் மென்டல் எபிலிட்டிஸ், அட்டென்ஷன்றது அடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபைனலாக தி இம்ப்ளிகேஷன் ஃபார் த டீச்சர் இருக்கு இல்லைங்களா? அது ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு எண்டில் 4 பேஜ் 5 பேஜ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 பேஜஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரூஅவுட் த புக்கில் இருக்கக்கூடிய எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். பட் இதில் எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் பேஜ் நம்பர் எஸ்கே மங்கல், த லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக சாப்டர் 13 நேச்சுரல் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் ஃபுல்லாகவே படிக்கணும். அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ எடிஷன் 3 எடிஷன் 4 மாறும். நான் எடிஷன் 2லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட புக் எடிஷன் 2. த லேர்னிங் சுச்சுவேஷன் எப்படி எல்லாம் ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு அதை சாப்டர் 3லேயே பேஜ் 21 to 32 இந்த 4 பேஜில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எஜுகேஷன் சைக்காலஜி ஆஃப் டீச்சர்ஸ் சாப்டர் 1 பிபி 812. ஆக்சுவலாக இப்போ சாப்டர் 1லேயே பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12வது பேஜ் வரைக்கும் இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த கான்செப்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 33 to 38. அந்த டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் அது என்னன்னா சாப்டர் 4ல் 38 to 45. இந்த டெவலப்மெண்ட் டாஸ்க் அண்ட் எஜுகேஷன் அது பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் 46 to 55 பேஜஸ். டெவலப்மெண்டல் மென்டல் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 56 to 70 வரைக்கும். அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், த சென்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், ஃபேக்டர்ஸ் பர்செப்ஷன், எரர் இன் பர்செப்ஷன், கான்செப்ட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த லேர்னிங் வேறு, லேர்னர் ப்ராசஸ் வந்து 2வதோட முடிஞ்சிது. பட் அதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ரிலேட்டடாக, மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபுல்லாக படிக்கும்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து அங்கேயும் என்ன பண்ணுங்க, இந்த சாப்டரில் கொடுத்துருக்கோம்னு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த சாப்டரில் எங்கே கொடுத்துருக்காங்கன்றதை சர்ச் பண்ணி நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். அப்போ ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், சென்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், ஃபேக்டர் பர்செப்ஷன், எரர் இன் பர்செப்ஷன், கான்செப்ட் ஆஃப் ஃபார்மேஷன், பியாஜே. சாப்டர் 5 தான், 50 to 55 5 பேஜஸ் தான். அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதாவது டைரெக்டாக கொடுக்கல,
கான்செப்ட் மேப் ஃபார்மேஷன் வந்து நாம தான் ரெடி பண்ணணும். ஸோ அதில் எது மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை கொஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த லாங்குவேஜ், இமேஜினேஷன், திங்கிங் அண்ட் ரீசனிங் சாப்டர் 12 பார்த்தீங்கன்னா 151லேருந்து 160 வரைக்கும். அடுத்தது சைக்கோ லிங்குஸ்டிக் அது பார்த்தீங்கன்னா 13வது பேர் சாப்டர் 13 தான் 161 to 65. அது இம்ப்ளிகேஷன் டீச்சர் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாப்டர் எண்ட் வித் டீச்சிங் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 18 டாபிக் இது. ஸோ மறக்காமல் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸே வரும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சரி. நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க வீடியோஸை, நான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.